வெல்கம் டு தாமரை சமையல் 28. இன்றைக்கி இளநீர் பாயசம் தான் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். 2 இளநீர், தேவையான இளநீர், தேங்காய் தனித்தனியாக எடுத்துக்கங்க. அதை அரைக்கிறதுக்கு 2 ஏலக்காய், அதில் பாதி தேங்காய் நம்ம வழுக்கி எடுத்துக்கிறோம். மீதி நம்ம கடைசியாக கீனி போடுறதுக்கு வச்சுருக்கோம். மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு முந்திரி, பாதாம், திராட்சை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க தாளிப்புக்கு. இது எண்ணெயே வேஸ்ட் பண்ணாமல் அதிலே ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் 200 ml பால் நல்லா கொஞ்சம் காய்ச்சி லைட்டாக சுண்ணோன்னே அதில் 200 ml ஜீனி ஆட் பண்ணி நல்லா கரைஞ்சோன்னே நம்ம அரைச்சி வச்சு அந்த இளநீர் தேங்காயையும் அதில் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கி நம்ம முந்திரி இதெல்லாம் தாளித்து கொட்டினா நம்ம சுவையான இளநீர் பாயசம் ரெடி. கடைசியாக அந்த தேங்காவை கீனி போட்டால் டேஸ்ட்டான இளநீர் பாயசம் ரெடி. பார்க்குற ஒருத்தரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.